வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம் பற்றி பார்க்கலாம். நீங்க திருமலைக்கு போக திட்டமிட்டிருந்தாலோ இல்லனா அங்க நடக்கிற சேவைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாலோ இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நேற்றைய தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கிற ரொம்பவே விசேஷமான பூர்ணாபிஷேகம், நிஜபாத தரிசனம் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். கடைசியா வரப்போற ரத சப்தமி விழா ஏற்பாடுகள் பற்றியும் தேவஸ்தானத்தோட சில முக்கிய அறிவிப்புகளையும் பார்க்க. சரி வாங்க, முதல்ல நேற்றைய தரிசன விவரங்களை பார்க்கலாம். ஜனவரி 22ஆம் தேதி திருமலையில நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஒரு நாள்ல மட்டும் மொத்தம் 64,571 பக்தர்கள் ஏழுமலையானதை தரிசனம் செஞ்சிருக்காங்க. அப்பாப்பா எவ்வளோ கூட்டம் பாருங்க! சுவாமியை தரிசிக்க வர்ற பக்தர்களோட எண்ணிக்கை என்னைக்குமே குறையறதில்ல. மற்ற புள்ளி விவரங்களை பார்த்தோம்னா, உண்டியல் காணிக்கையா மட்டுமே 3,84,00,000 ரூபாய் வந்திருக்கு. சர்வ தரிசனத்துக்காக, அதாவது இலவச தரிசனத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு 31 கம்பார்ட்மெண்ட்கள் நிரம்பி கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆகிருக்கு. அதே நேரம் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல போனவங்களுக்கு சுமார் 4 மணி நேரத்துல தரிசனம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 23,634 பக்தர்கள் தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்தி தலைமுடி காணிக்க கொடுத்திருக்காங்க. அடுத்து நாம திருமலையோட ரொம்பவே தெய்வீகமான ஒரு நாளான வெள்ளிக்கிழமைக்கு போகலாம். மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அன்னைக்கு மூலவரான வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நேரடியா சில விசேஷ சேவைகள் நடக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது அபிஷேகம். வாங்க அதோட மகத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இங்க நீங்க கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த சிறப்பு சேவைகள் எல்லாம் நடக்கிறதால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பொது தரிசனம், அதாவது சர்வ தரிசனமா இருந்தாலும் சரி, சிறப்பு தரிசனமா இருந்தாலும் சரி, காலையில 9 மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வெள்ளிக்கிழமை தரிசனத்துக்கு போக பிளான் பண்றீங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையோட ஹைலைட்டே இந்த பூர்ணாபிஷேகம் மற்றும் வஸ்திராலங்கார சேவை தாங்க. இது மூலவருக்கே நேரடியா செய்யப்படுற ஒரு புனித நீராடல். நினைச்சு பார்க்கவே எவ்வளோ சிலிர்ப்பா இருக்கு இல்லையா? பூர்ணாபிஷேகம்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில மூலவருக்கு ஒரு முழுமையான அபிஷேகம் செய்வாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல. ஆகாச கங்கையில இருந்து கொண்டு வந்த புனித நீர், பசும் பால், சந்தனம், புனுகை எண்ணெய்னு சொல்லி ரொம்பவே பக்தி பூர்வமா வேத மந்திரங்கள் முழங்க இந்த அபிஷேகம் நடக்கும். இது ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஒரு சேவை. இந்த பூர்ண அபிஷேகத்தை நேரடியா பார்த்து சுவாமிக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிற இந்த வஸ்திராலங்கார சேவையோட விவரங்களை பார்க்கலாம். இதுக்கு கட்டணம் 12,250 ரூபாய். ஒரு டிக்கெட்டுக்கு 2 பேர் அனுமதிப்பாங்க. அதிகாலை 3 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடணும். பிரசாதமா சுவாமிக்கு சாத்திய பட்டு வஸ்திரத்தையே கொடுப்பாங்க. ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த சேவைக்கு 2040 வரைக்கும் புக்கிங்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு மகத்துவமான சேவையா இருக்கும்னு. வெள்ளிக்கிழமை கிடைக்கிற இன்னொரு பெரிய பாக்கியம் நிஜபாத தரிசனம். அந்த பேர்லேயே அதோட அர்த்தம் இருக்கு. இறைவனோட நிஜ திருவடிகளை, அதாவது உண்மையான பாதங்களை தரிசிக்கிறது. அப்போ நீங்க கேட்கலாம், மற்ற நாள்ல பார்க்கறதுக்கும் இந்த நிஜபத தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, மற்ற நாட்கள்ல சுவாமியோட திருவடிகளை தங்க கவசத்தாலையும் நகைகளாலையும் மூடியிருப்பாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை அபிஷேகம் முடிஞ்சதும் நடக்கிற இந்த நிஜபாத தரிசனத்தின் போது அந்த அலங்காரங்கள் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. அப்போ சுவாமியோட நிஜமான திருவடிகளை எந்த ஒரு மறைப்பும் இல்லாம நம்ம கண்ணால பார்க்குற அந்த பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு வார்த்தையால சொல்ல முடியாத ஆன்மீக அனுபவம். இந்த தரிசனத்துக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் கட்டணும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தர் தான் போக முடியும். காலையில 5 மணிக்கு ரிப்போர்ட் செய்யணும். தரிசனம் முடிஞ்சதும் ஒரு லட்டு பிரசாதமா கொடுப்பாங்க. இதுல பக்தர்கள் ரொம்ப பக்கத்துல போய் சுவாமியோட திருவடிகளை சேவிக்கலாம். சரி, அடுத்ததா வரப்போற ஒரு பிரம்மாண்டமான விழா பத்தின அப்டேட்ஸ்க்கு போலாம். அதுதான் ரத சப்தமி. இந்த விழாவை மினி பிரம்மோத்சவம்னே சொல்லுவாங்க. இது திருமலையில மட்டும் இல்ல, திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலையும் ரொம்ப விமர்சையா நடக்கும். ரத சப்தமியோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. பிரம்மோற்சவத்துல பல நாட்கள் நடக்கிற வாகன சேவைகள் அத்தனையும் இந்த ஒரே நாள்ல நடக்கும்.
ஆமாங்க, ஒரே நாள்ல சூரிய பிரபையில ஆரம்பிச்சு சந்திர பிரபை வரைக்கும் மொத்தம் 7 வாகனங்கள்ல மலையப்ப சுவாமி மாட வீதிகள்ல உலா வருவார். இந்த விழாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. சாதாரணமா 60-70 பேர் வர்ற திருமலைக்கு ரத சப்தமி அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்தர்கள் வருவாங்கன்னு தேவஸ்தானம் எதிர்பார்க்குது. இதுக்காக பெரிய அளவுல ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ரதசப்தமி கூட்ட நெரிசலை கருத்தில் வச்சு தேவஸ்தானம் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. பக்தர்கள் இதை கவனமா கேட்டுக்கோங்க. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மாதிரியான சில ஆர்ஜித சேவைகளை அன்னைக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியமா சர்வதர்ஷன பக்தர்களுக்கான SSD டோக்கன்கள் இன்னிலிருந்து 3 நாளைக்கு கொடுக்கப்படாது. ஜனவரி 26, 27 தேதிகளுக்கான டோக்கன்கள் பத்தின அறிவிப்பு அப்புறமா வரும்னு சொல்லியிருக்காங்க. நாம இப்போ கூட்டத்துல நின்று தரிசனம் பண்றதுல இருந்து சுவாமியோட நிஜ பாதங்களையே தரிசிக்கிற வரைக்கும் பலவிதமான அனுபவங்களை பத்தி பேசணும் இல்லையா? இதுல எந்த தரிசன அனுபவம் உங்க மனசுக்கு ரொம்பவே நிறைவு கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விளக்கம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இது போன்ற என்ன புதிய விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். உங்க கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம். நன்றி.